கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்கோவக்காரங்களாக இருப்பாங்க. இப்போ அந்த முருகரோட கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நட்சத்திரம். சண்டை சச்சரவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க போய் சமாதானப்படுத்தினாங்க, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க போய் பேசினாங்களே, அந்த கார்த்திகையோட சேர்ந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டை தான் முட்டிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. ஏன்னா 2 பேருமே தலை வணங்க மாட்டாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பிபி அதிகமாக இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். பிரணவ மந்திர நேயர்களுக்கு அபின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒருத்தவங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய தசை காலங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். ஒருத்தவங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? ரொம்ப டாமினேட்டிங் குணாதிசயமாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பூர்வீகத்தில் தாத்தா பாட்டி இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கண்டிப்பாக முருகருடைய வழிபாடு எடுத்தவங்களாக இருப்பாங்க. முருகருடைய கோவிலில் ஏதாவது சேவை செஞ்சவங்களாக இருப்பாங்க. இல்லை அந்த பரம்பரை வழியாக முருகருக்கு கோவில் கட்டினதாகவோ இல்லை முருகருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் ஒரு கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த முருகரோட கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ கார்த்திகை நட்சத்திரம்னா நெற்றி, அப்புறம் அந்த புருவங்கள் கார்த்திகை, கண்ணிமைகள் கார்த்திகை, பட்டாசு கார்த்திகை, நெருப்பு துளி கார்த்திகை, மிளகு கார்த்திகை, வேலோட அம்பு இருக்கு பார்த்து, வேல் அந்த ஷார்ப்னஸ் அது கார்த்திகை. இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் வந்து கார்த்திகையாக இருக்குது. இப்போ கார்த்திகை இப்போ நான் சொன்ன அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஷார்ப் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். அக்னி தேவனுக்கும் ஸ்வாகாவுக்கும் பிறந்தவங்க தான் கார்த்திகை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த யாகம்லாம் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அப்போது அந்த அக்னி வரும்போது ஸ்வாகா, ஏதோ ஒரு பொருள் போடும்போது ஸ்வாகான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அப்போ அவங்க மனைவியை வணங்கும் போதும் நமக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லப்படுது. கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப பிரில்லியண்ட்டான நட்சத்திரம், ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம், ரொம்ப தைரியமாக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய நட்சத்திரம். ஆனால் 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக கார்த்திகை சொல்லப்படுது. முதல் பாதம் மேஷத்துலேயும் மீதி 3 பாதமும் ரிஷபத்துலேயும் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. முதல் பாதம்ன்றது முகத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதனால தான் நான் கார்த்திகை சொல்லும் போதே 4 நெற்றின்னு சொன்னேன். இந்த கார்த்திகையில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நெற்றி நல்லா தூக்க ப்ராடடாக இருக்க மாதிரி இருக்கும். கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அப்போது செவ்வாய் சூரியனும் போது அந்த கம்பீரம், அந்த போலீஸ் தன்மை, ஐபிஎஸ் இந்த மாதிரி அதிகாரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தனத்தெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார்த்திகை நட்சத்திரம். ஆனால் இந்த மீதி 3 பாதங்கள் ரிஷபத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அங்கே எப்படி இருக்கணும், சூரியன் ப்ளஸ் செவ்வாய் இணைந்து வரக்கூடிய தன்மையாக இருக்கும். நலிவும் இருக்கும், கவர்ச்சியும் இருக்கும், கம்பீரமும் இருக்கும் அவங்க கிட்ட. அதே மாதிரி சூரியன் அப்படின்னும் போது, சுக்கிரன் அப்படின்னும் போது ஒரு ஆண் பெண் குறிக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. கல்யாணத்திற்கு இணைக்கப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த தன்மையாக வருது. அப்போது இந்த ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, சண்டை சச்சரவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க போய் சமாதானப்படுத்தினாங்க, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க போய் பேசினாங்கனாலே அந்த பிரச்சனை வந்து சால்வுக்கு வந்துடும். ஆனால் மோஸ்ட்டாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பூர்வீகத்தை விட்டு தான் வெளியில் வராங்க. அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாமனார் பெருசாக சப்போர்ட் ஆக மாட்டேன்றார். மாமனார் வந்து அந்த கார்த்திகை நட்சத்திர பெண்ணாக இருந்தால், மருமகளாக இருந்தால் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக சொல்லப்படுது. பார்க்கும் அந்த மாதிரி நிறைய குணாதிசயங்கள் வருது. இந்த கார்த்திகை நட்சத்திரம் படிப்பறிவும் இருக்கும், பொது அறிவும் இருக்கும், நிறைய துறையில் வல்லுநராக இருக்கிறாங்க. கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மை, ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அது பழிதல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குங்க, இவங்க சொன்னால் சரியாக இருக்குங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்கோவக்காரங்களாக இருப்பாங்க. முன்கோவம் பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அவங்க எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு எல்லா விஷயத்தையும் போயிட்டு பின்னாடி வருத்தப்படுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தான். ஆனால் அந்த பிடிவாத குணம் தான் அப்படின்ற ஒரு குணம், யாருக்கிட்டையும் தலை வணங்கி போக மாட்டான்ற ஒரு குணம் இருக்கும். அதை மட்டும் விட்டு கொடுத்து போகணும். 2வது அவங்க பார்ட்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். டாமினேட்டிங்ன்ற ஒரு குணமே உள்ளே வந்துடுச்சுன்னு வச்சிங்கன்னா லைஃப் கொஞ்சம் அடி வாங்கிடும். அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னர் சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போது ஜென்ஸ் ஹைட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமையக்கூடிய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஒய்ஃப் ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமையக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து அட்லீஸ்ட் 1 இன்ச்சாவது வந்து ஒரு இதுவாவது கொஞ்சம்
குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக நான் பார்க்குறேன். அதோடைய குணாதிசயங்களையும் வருது. ஏதோ ஒரு ரீதியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் கண்ணாடி அணிந்த கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எந்த மாதிரி தொழிலெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக அரசாங்கத்தோட கனெக்ஷன் இருக்க மாதிரியே தான் இருக்காங்க. பொதுமக்கள் தொடர்பு இருக்க மாதிரியே தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு ரீதியாக கனெக்ஷன் டு மக்களோட சந்திக்கக்கூடிய தன்மை. அப்போ அவங்க அரசியல் நல்லா இருக்கும், கம்யூனிகேஷன் ரிலேட்டட் நல்லா இருக்கும், டீச்சர்ஸாக வருவாங்க, ப்ரொஃபஸர்ஸாக வருவாங்க. அதையும் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுலேயும் பர்டிகுலர் இந்த கண் டாக்டர்லாம் இருக்காங்க பாருங்க, கண் சர்ஜரி பண்ணுறக்கூடிய டாக்டர், கேட்ராக்ட் ஆப்ரேஷன், இதெல்லாம் வந்து இந்த கார்த்திகைக்கான ஒரு குணாதிசயமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா எங்களால் டாக்டர் லெவலுக்கு படிக்க முடியல அப்படின்னு இந்த கண் சார்ந்த படிப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி படிப்பெல்லாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களோட சேர்ற ராசிகள் வந்து எதெல்லாம் சேரும் எதெல்லாம் சேராது? ஆயிலம் நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு பெருசாக செட் ஆகாது. அப்போ அந்த ஆயில நட்சத்திரம் ரிலேட்டடாக அப்போ புதன் நட்சத்திரம் வருது. ஆயில்யம், கேட்டு, ரேவதி இந்த 3 நட்சத்திரம். ஆனால் மோஸ்ட்டாக ஆயில்யம் செட் ஆகாது. இப்போ பார்ட்னராக செலக்ட் பண்ணும்போது அமைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுது. இப்போ மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்ற சொல்லக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நல்லா இருக்கும், பரணி நல்லா இருக்கும், பூசம் நட்சத்திரம் நல்லா இருக்கும், அஸ்தம் நட்சத்திரம் நல்லா இருக்கும், பூராடம் நட்சத்திரம் நல்லா இருக்கும், மூலம் நட்சத்திரம் நல்லா இருக்கும், சதயம் நட்சத்திரம் நல்லா இருக்கும், புரட்டாதி நட்சத்திரம் நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கக்கூடிய நட்சத்திரம். அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாகவும் வச்சுக்கலாம், பார்ட்னராகவும் வச்சுக்கலாம். மேரேஜுக்கு வந்து செலக்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரமாகவும் இருக்குது. இதுலேயே மாடரேட் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வேறு வழியில் எங்களுக்கு இதில் அமையல, அட்லீஸ்ட் அடுத்ததாவது ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, மிருகஷீடம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். இதுவும் மாடரேட்டாக வரக்கூடிய நட்சத்திரம். இப்போ நீங்களே கொஸ்டின் கேட்கலாம், திருவோணம் நட்சத்திரம் அதுலேயும் சொன்னீங்க இதுலேயும் சொன்னீங்கன்னு கேட்பாங்க. இதில் பாதம் வேறுபடு வரும். பாதம் வந்து 4 பாதம் இருக்குல்ல திருவோணத்தில், அதில் வந்து 2, 3 வந்து மாடரேட்டுக்கு வரும், 1, 4 வந்து சூப்பருக்கு வரும். ஸோ இந்த பாதம் பாதம் வந்து கொஞ்சம் வேறுபட்டு வரும். அதனால் சூப்பருக்கும் மாடரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கார்த்திகையோட சேரலாமா சேரக்கூடாதா? கார்த்திகையோட சேரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சண்டை தான் முட்டிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. ஏன்னா 2 பேருமே தலை வணங்க மாட்டாங்க. கார்த்திகை எப்பவுமே தலை வணங்காது. கார்த்திகை வந்து இந்த நாமம் பட்டெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நெத்தியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த முன்கோவம்ன்றது இங்கேயே இருக்கும், சிந்தனைன்றது இங்கேயே இருக்கும், கருத்துன்றது இங்கேயே இருக்கும். அப்போ அவங்க எதையும் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அதனால கார்த்திகம் சேரும்போது அந்த முன்கோவத்திலே நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு. ஆனால் கார்த்திகை மோஸ்ட்டாக சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணும். காதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பொண்ணும் பையனும் சம்மதம் இல்லாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. இல்லை ஏதாவது நட்சத்திரம் அங்கேயே கார்த்திகையில் நின்றுட்டு இருந்தால் கூட, சுக்கிரன் நின்றுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் சம்மதம் வாங்காமல் வெளியில் போய் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கார்த்திகைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவடி சொத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்தெல்லாம் சொல்கிறீங்களா, இப்போ இவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கிக்கிறேன், நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு நடத்தி வாங்கிக்கிறேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. 10 வருஷம் கேஸ் நடக்கும், 12 வருஷம் கேஸ் நடக்கும், 15 வருஷம் நடக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அவசரப்படாதீங்க. அந்த 10 வருஷம் கம்மன் விட்டுருங்க, 12 வருஷம் கம்மன் விட்டுருங்க. உங்களுக்கு பண விரயமாவது ஆகாமல் இருக்கும், நேரம் விரயம் ஆகாமல் இருக்கும். ஆனால் அந்த 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வரக்கூடிய சொத்து கண்டிப்பாக வந்து சேரும். அப்பா சொத்து டிலே ஆயாவது வருமே தவிர நான் வந்துடும். இவங்க எந்த மாதிரியான சிம்பிள்ஸை வந்து டாலர்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்தினா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்? கார்த்திகை நட்சத்திரத்தோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வால், கத்தி. மோஸ்ட்டாக நான் வந்து வரவேற்பு அறையில் இந்த இதிலெல்லாம் வந்து நம்ம கத்தி வைக்க மாட்டோம், இந்த ஷார்ப்பான பொருள் வைக்க மாட்டோம், வீட்லேயே மோஸ்ட்டாக வைக்க மாட்டோம். படமாகட்டும், அந்த லோகோவாகட்டும், இல்லை ஸ்டாச்சு ஆகட்டும், இதை வைக்க மாட்டோம். அவங்க பார்க்க அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வால்பேப்பரில் வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும் அதை பார்க்காதீங்க, வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை பார்க்கும்போது உங்களுக்கு நட்சத்திரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். கார்த்திகை வந்து நெருப்பு பொறி. அப்போது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஒரு பெஸ்ட்டு சிம்பிளான பரிகாரம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அவங்க கோயிலுக்கு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது அவங்களோட நேரத்துக்கு இதுக்கேற்றா போல். ஒரே ஒரு சிம்பிள் என்ன, அவங்க வீட்டில் 24 மணி நேரமும் சாமி படத்துக்கு கிட்ட ஒரு நெய் தீபம் இல்லை எண்ணெய் தீபம் எரியிற மாதிரி வச்சுக்கோங்க. தீபத்தை பார்க்க அந்த நட்சத்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அக்னி சொல்லக்கூடிய கடவுள் எல்லாம் வழிபாடு பண்ணலாம். திருவண்ணாமலை வழிபாடு எடுத்துக்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அடிக்கடிக்கு கிரிவலம் போயிட்டு வரதுனால நல்ல பலனை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உயர் பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலையார், ஆக்னீஸ்வரீஸ்வரர், அக்னி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு எடுக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க, இல்லை கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னா அவங்கள மாதமும் கிரிவலம் வர முடியாது, அண்ணாமலை கோயிலுக்கு வர முடியாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேர் கொண்ட கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு 108 முறை சுற்றிட்டு வாங்க, இல்லை 11 முறை சுற்றிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ பண்ணுங்கள். 2 நெய் தீபம் ஏற்றி வைங்க. வில்வ இலை வந்து சாமிக்கு கொடுத்து நீங்கள் வணங்கும் போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும்.
இப்போ இவங்களுக்கு கடவுள் வழிபாடுனா வந்து அது முருகர் வழிபாடு தான் சிறந்தது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதி தேவதை பார்த்தீங்கன்னா அக்னி பகவான். வில்வம் இது வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கான ஒரு இது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கான பரிகார தெய்வம் சிவன் தான் வருவார். ஏன்னா சிவனோட நெற்றிக்கண்ணில் தானே வந்தார் அவர். அதனால சிவன் தான் வருவார். முருகர் வழிபாடு எடுத்துக்கலாம், கிருத்திகை வழிபாடு எடுத்துக்கலாம், வேல் வழிபாடு. மோஸ்ட்டாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க, முருகர் வழிபாடு பண்ணுவாங்க, வேல் பிரதானமாக எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். கார்த்திகை விரதம் இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும், வழிபாட்டு செஞ்சுட்டு இருக்கவும் இருப்பாங்க. ஆனால் பிரதான பரிகார தெய்வம்னா சிவபெருமான். முருகர் வழிபாடும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சித்தர் வழிபாடு இவங்க வந்து யாரை பண்ணுறாங்க? கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சித்தர் வந்து கோரக்க சித்தரை வணங்கிக்கலாம். அவங்களுக்கான ஸ்தல விருட்ச மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம். அப்போ அத்தி மரம், அத்தி பழத்தை கூட அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். பட் அத்தியை வந்து அந்த மரத்தை வந்து இது பண்ணக்கூடாது. அப்போது அந்த அத்தி மரத்தால் செய்யப்பட்ட வேலோ சிவனோ இல்லை முருகரோ இல்லை அத்தி மரமே ஒரு குச்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கும் போது நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அத்தி மரத்தை உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா வாங்கி செடி நட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வரும்போதும் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன் நம்ம வந்து ஸ்தலவிருட்ச மரம் சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்தலவிருட்ச மரத்தை நம்ம பராமரிக்கும் போது நம்ம கர்ம வினை குறைவதாக சொல்லப்படுது. அந்த நட்சத்திரத்துக்கு வேல்யூ ஜாஸ்தியாகுது. அப்போ அந்த அத்தி மரம் இருக்கக்கூடிய தலவிருட்சம் கோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வரும்போது நமக்கு அதுக்கான மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பறவை பார்த்திங்கன்னா மயில். அப்போ மயில் ஃபெதரோ இல்லை மயில் உருவம் இல்லை மயில் தோகெல்லாம் வீட்டில் வச்சுருக்கோமோ அவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. மயில் நார்மலாகவே யார் வேணாலும் வச்சுக்கலாம். இறகு வச்சுருக்கும் போது நல்ல நமக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தானம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த தானம். ரத்த தானம் அடிக்கடிக்கு அவங்க கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நோயின்றது பெருசாக அண்டாது, வந்தாலும் சரியாகும். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்கிறதாக இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது முருகருக்காகட்டும் சிவனுக்காகட்டும் தாமரையை வாங்கிட்டு போய் அவங்களுடைய வேண்டுதலை சமர்ப்பணம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் நமக்கு நிறைவேறதாக இருக்கும். எப்பயுமே இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குது. ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த நட்சத்திரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். வழிபாடு பற்றி சொன்னீங்க இல்லையா, தாமரை கொடுக்கணும் அப்படின்னு. இவங்களை வந்து எந்த நாளில் போய் இந்த மாதிரி வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? எப்பயுமே வந்து நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத சில வேலைன்றக்கு என்னென்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நகை வெட்டுறது, முடி கட் பண்ணுறது, சவரம் பண்ணுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, யாருக்குமே வந்து துன்புறுத்தக்கூடாது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட நம்ம வந்து ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகக்கூடாது. மனசை வந்து ஒரு வித சஞ்சலம் போட்டு அதே ஜென்ம நட்சத்திரம் மொட்டையும் அடிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம எதை செய்யணும் அப்படின்னா 2 நெய் தீபம் ஏற்றி நமக்கான கடவுளை நம்ம வழிபாடு எடுத்துக்கும் போது இந்த ஜென்ம நட்சத்திரம் நமக்கு வேல்யூஸ் நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கும்போது நம்மளுடைய கர்மா கரைவதாக சொல்லப்படுது. ஜென்ம திதி வருது பார்த்தீங்களா, அந்த திதி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது வருமானம் கூடுவதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பாதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, முதல் பாதத்தில் பிறந்தவங்க பழனி முருகரை வந்து பிடிச்சிக்கிறது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். அடிக்கடிக்கு பழனி போயிட்டு வரலாம். படிக்கட்டு ஏறி போயிட்டு வரும்போது அவங்களுடைய கர்ம வினையை தீர்ந்து அவங்களுக்கு நிறைய நல்வாழ்க்கை நடக்கிறதாக சொல்லப்படுது. 2வது பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளங்காடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அடிக்கடிக்கு போய் பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை அவங்க பார்க்க முடியுது. 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்ரீரங்க பெருமாள் உள்ளேயே பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இருப்பார். அவர் அடிக்கடிக்கு போய் பார்த்துட்டு வரும்போது நல்ல மாற்றம் இருக்கும். என்னால் ஸ்ரீரங்கம் போக முடியல, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையே உங்களோட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் போய் நட்சத்திரம் நல்ல பவர் ஆகிறதுக்கு நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். இந்த சக்கரத்தாழ்வார் பார்க்கும்போது மட்டும் ஏகாதசி திதி அன்னைக்கு போகணும். அதே மாதிரி இந்த திருவள்ளங்காடு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ பிரதோஷம் அன்று போகணும். பழனி முருகரை செவ்வாய்க்கிழமையில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு. இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மயிலத்தில் இருக்கக்கூடிய முருகர், இவரை சஷ்டி திதி அன்னைக்கு நீங்கள் போய் பார்க்கணும். இல்லை கார்த்திகை திதி அன்னைக்கு போய் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அபிவிருத்தியான பலன்களை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். என்ன மோசமான காலமாக இருந்தாலும் என்ன தசாபுத்தியாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி பூஸ்டிங் உங்களோட நட்சத்திரம் உங்கள் பாதத்துக்கான எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க உண்ண வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், அப்புறம் பேரிச்சம்பழம். இந்த 2 உணவு
அவங்க அடிக்கடிக்கு அவங்க உணவில் எடுத்துகிட்டு வரும்போது முக்கியமான காரியம்லாம் போகும்போது இதை பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்தும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களோட ஆரம்ப தசை சூரிய தசை இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சூரிய தசை வந்து ஆரம்ப தசை தானே, அது ஒரு சின்ன தசை, 6 வருட தசை தான். இதுலேயே இவங்க முதல் பாதமாக பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக 6 வருடம் இல்லை 5 வருடம் அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஒரு தோராயமாக நம்ம எடுத்துக்கலாம். இதே 2வது பாதமாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு 4 வருடம் 3.5 வருடம்லேருந்து இருக்கும். அதனால் ஒரு பாதம் கம்மியாகும். அப்போ பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் இது இருக்காது. நல்ல இடத்துல சூரியன் இருந்தாருன்னா இவங்க பிறந்த உடனே அப்பாவுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, இல்லை அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல இடம் வாங்குறதோ, இல்லை பாரம்பரிய சொத்துக்கு பூர்வீக சொத்தெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அடுத்தது இருக்கக்கூடிய சந்திரதசை. இந்த சந்திரதசை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயோட உடல் நலத்தை கொஞ்சம் கை வைக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு அமைதியான இதுவாக இருந்தால் போய் கொஞ்சம் சாந்தமாக இருந்து, இன்கேஸ் சூரியன் சரி இல்லை அப்படின்னா அப்பா ரீதியான தொல்லைகளை கொடுத்துரும். அம்மாவுடைய அரவணைத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுத்துரும். கூடிய செவ்வாய் தசை. செவ்வாய் தசை என்னன்னா கண்டிப்பாக வேறு வழி இல்லை. ஆப்வியஸ்லி இவங்க வேலை பார்க்க வேண்டிய நிலைமையோ, இல்லை இவங்க வந்து ஏதோ ஒரு ரீதியாக ஒரு பண்ணக்கூடிய நிலைமைக்கும் இவங்க வந்துடுவாங்க. இவங்க தான் சம்பாதிக்கணும், அந்த வீட்டில் ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு சூழலுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக வந்துடும். அதுக்கடுத்து வரக்கூடிய தசை ராகு தசை. இப்போ என்னென்னா இவங்க ஒரு தொழிலில் இருக்காங்களோ, ஒரு கவர்மெண்ட்டில் இருக்காங்களோ, ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இவங்க அபிவிருத்தி கொடுத்துரும். நல்ல ஒரு ராகு நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நல்ல ஒரு ஷைன் பண்ணி நிறைய பேர் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்க சினி ஃபீல்ட்லையும் இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும், நிறைய ஒரு ஷைன் ஆவாங்க, நல்ல பேர் நல்லா போகும், அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வரும். இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்லேயே இருக்காங்கன்னா கூட நல்ல ஒரு போஸ்டிங்கு, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை தூக்கி இந்த பொலிட்டிக்கல் இதில் தூக்கி போட்டு பொலிட்டிக்கலில் உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஒரு ரேஞ்சஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கும். அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை. இந்த குரு தசை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக கார்த்திகையே வந்து ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கும், ஒரு ஆன்மீகத்தில் நிறைய இருக்கக்கூடிய நாட்டம் இருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய சொற்பொழிவு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதுலேயும் இந்த முருகர் வழிபாடு சிவன் வழிபாடுலாம் ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குரு தசையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்ல ஒரு மேலே ஷெயின் ஆகி வருவாங்க. ஆன்மீக ரீதியாக நிறைய உழவாளர் பணி செய்வாங்க, கோவில் கட்டடம் கட்டி கொடுப்பாங்க, கோவிலுக்கு ரிலேட்டடாக எல்லா விஷயம் செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு வரும். இது எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப கை கொடுக்க விஷயமா இருக்குது. இதுவே குரு நல்லா இருந்து பண்ணிட்டாருன்னா, இல்லை அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போய் முடியக்கூடிய தன்மையாக இருக்கும். இதுலேயே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்து ஒரு 70-80 இயர்ஸ்க்குள்ளே வந்துடும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பிபி அதிகமாக இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸாக நிறைய இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரியனும் செவ்வாய் எங்கே இருக்கான்னு தயவு செய்து பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முக்கியமான இடத்துல உட்காந்து இவங்க ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய தன்மையாக இருந்துச்சுன்னா கவனம் கவனம் கவனம். ஸோ இந்த தசாபுத்தி காலம் இப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவாங்க, ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒரு இடத்துல கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில இவங்க பேர் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க யாரோடைய தயவுலையும் முதல்ல இருக்க மாட்டாங்க, யாரோடைய அண்டர் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, இவங்க தனிச்சு தான் செய்வாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அதுமாதிரி கோவப்படக்கூடாது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நான் சொன்ன மாதிரி சிவபெருமான வழிபாடு பண்ணலாம், அதுலேயும் சுயம்புவா அந்த சிவபெருமான வழிபாடு பண்ணலாம். ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் எப்பயுமே ரெகுலராகவும் போடலாம், இல்லை ஒரே ஒரு முறையாவது மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்மையிலும் நன்மை செய்வார் கோவில் இருக்கார். சிவபெருமான் அங்கே தன்னையே தானே பூஜித்த இடமாக சொல்லப்படுது. அந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவங்க போயிட்டு வரும்போதும் வாழ்க்கையில் நிறைய மாற்றம், என்ன தடை தாமதம் இருக்கோ அது கிளியர் ஆகும். இது வந்து பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்துக்கான ஒரு பலன். இதில் அவங்களோட சுயஜாதகத்துக்கு போகும்போது வித்தியாசமாக அவங்களுடைய இதுக்கு என்ன கோவில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் சொன்னீங்க, ஆகாத ராசி ஆகிற ராசின்னு ஏதாவது இருக்கா? கார்த்திகை நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் சொன்னேன். அப்போ ராகுவோட நட்சத்திரம்னா அவங்களுக்கு வேலை செய்யாது பெருசாக. அப்போ ராகு இல்லைன்னா நமக்கு திருவாதிரை சுவாதி சதயம் மூன்றுமே வேலை செய்யாது. மேஜராக சதயத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் அவங்க. கார்த்திகை நட்சத்திரத்தோட குணாதிசயமும் அவங்க அடுத்தடுத்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய தசா பலன்களை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க மேம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பதிவு கொடுத்ததுக்கு நன்றி.